அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அஸ்வினை பத்தின ஒரு பெரிய உண்மை பார்த்தா கார்த்திகாவுக்கு தெரிய வரப்போகுது. கார்த்திகாவும் அஸ்வினும் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுல இருந்தே பார்த்தா கார்த்திகா கஸ்தூரிக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ஃபோன் பண்ணாலும் கார்த்திகா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க இவ போயிட்டா 2 நாளைக்கு மேலே ஆகுது. நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அவளும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா. என்னங்க எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ? இவ எதுவும் சேரனை மனசில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கூட எதுவும் நெருங்கி பழகாமல் இருக்காளோ அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், அப்போ தான் தனசேகர் கேட்குறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. அங்கே போய் ஆட்கள்லாம் இருப்பாங்க, அந்த வீடெல்லாம் பழகணும், அதனால கூட இருக்கலால அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லவும், என்னங்க அதுக்காண்டி ஒரு பெத்த தாய்கிட்ட கல்யாணம் ஆகி போன ஒரு மக ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்னங்க தயக்கம்? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு 8 மாப்பிள்ளையுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்காவது ஒரு 8 ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுடி, நீ எதுக்கும் ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் பேசிக்கிட்டே இருக்கல. பார்த்தா இங்கே கார்த்திகா வராங்க. பெட்டி படுக்கையெல்லாம் கையில் வச்சிருக்காங்க. வாடி வாடி கார்த்திகா, இப்போதாண்டி உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், கையிலே பார்த்தா கூட பேக்கெல்லாம் இருக்குது. ஆனால் கூட பார்த்தா அஸ்வின் இல்லை. என்னடி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி தேடவும், அவர் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லவும், வரமாட்டாரா? ஏன் நாளைக்கு வராரா? வேலை எது இருக்குன்னு சொன்னாரா? ஆமாம், நீ போனதுலேருந்து ஏண்டி எனக்கு போனே போடலை அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், ஏன் ஃபோன் போடலன்னா என்ன? இப்போ நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டேனான்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், ஏண்டி ஏன் இப்படி கோவமா பேசுகிற? நான் உங்ககிட்ட இப்போ என்ன கேட்டேன்? சரி நீங்கள் உள்ளவா உட்காரு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், ஏமா என் வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், ஏண்டி என்னடி ஆச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்டுக்கிட்டே இருக்கையில கார்த்திகா பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. இங்க என்னங்க ஆச்சு? ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து தனசேகரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் கார்த்திகோடைய மாமா வரவும், என்னம்மா கார்த்திகா எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகோடைய மாமா கேட்கவும், தெரியலனே இப்பதான் வந்தா, மாப்பிள்ளைங்கன்னு கேட்டாலும் அவர் இனிமேல் வரமாட்டாருன்னு சொல்றா. என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கையில அழுக ஆரம்பிச்சுட்டா. என்ன கார்த்திகா என்ன, அங்க எதுவும் பிரச்சனையா? இல்ல நீ எதுவும் மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்கவும், ஆமாமா, ஆனா ஊனா நீ என்னைய தானே சொல்லுவ. நான் அவர்கிட்ட சேரன் மாமா பத்தியோ அன்னைக்கு உங்ககிட்ட மிரட்டினேனே, நீ அவர்கிட்ட அங்கே சேரன் மாமா வீட்டுக்கு போக விட மாட்டேன்னு சொன்னா, அன்னைக்கு ராத்திரி நான் சேரன் மாமா வீட்டுக்கு போனேன், அவர் இந்த மாதிரி என்னை தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லப்போனா மொத்தமா என் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் நான் புதைச்சிட்டேன். ஆனா அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது, எனக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்குறாங்க. ஆமா, அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஆயிருச்சு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொல்லவும், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரியும் தனசேகரும் பயங்கரமா அதிர்ச்சியில கேட்குறாங்க. ஆமா, எதையுமே நல்லா விசாரிச்சிடாதீங்க. ஏதோ துபாய் மாப்பிள்ளைன்னு சொல்லி என்னை கட்டி கொடுத்த, நான் இங்க போனேன் தான். போன மறுநாளே தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு கூட குடும்பமும் நடத்தியிருக்காரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் வேற ஆயிருக்கு, அதுவும் லவ் மேரேஜ். அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால மன வருத்தத்துல இருந்தாராம். அவங்க அம்மா அப்பா பார்த்து 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அப்ப அவர் தலையில ஏங்கனே கட்டி வச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அங்கே போய் இந்த உண்மை தெரிஞ்சுட்டு என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? நீ என்னமோ மாமாவை என்னை நினைக்க கூடாது, மாமாவோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நீ அங்கே போனேன்னா உன் புருஷன் மனசு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு எனக்கு என்னென்னமோ அறிவுரையெல்லாம் சொன்னேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நானே 2ஆம் தரமாக தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், என்னங்க நீங்க இதெல்லாம் விசாரிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், இல்லையடி, துபாயில எனக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலை பார்த்தவே நல்ல பையன் அப்படின்ற மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, அதனால தாண்டி எதையுமே நான் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தனசேகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல கஸ்தூரி, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அண்ணன் சொல்லவும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போனை போட அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அண்ணன் சொல்றாரு. இங்க தனசேகரம் பார்த்தா மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவுக்கு போன் போடுறாரு. போன் பார்த்தா யாருமே போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருடைய போனும் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருதே போன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனசேகர் சொல்லவும், அது எப்படி போன் எடுப்பாங்க? எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு கத்திட்டு தான் வந்திருக்கேன். ஏன் இந்த விஷயத்த வீட்டுல சொல்லல, எதுக்கு சொல்லாம மறைச்சினே கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். திரும்ப அந்த வீட்டுக்கு நான் போறதாவே கிடையாது. என்னை ஏமாத்தி 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு என்னை கட்டி கொடுத்துட்டே நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு பார்த்தா அங்கே கார்த்திகா நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. சேரன் மாமாவே கட்டியிருக்கலாம். இவங்க பேச்சை கேட்டு சேரன் மாமா என்னை அனுப்பி வச்சாரு.
ஆனா அங்கே போன இடமும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா நினைச்சு அதே அழுதுகிட்டே இருக்காங்க. சேரன் கூட பேசுனது வச்சதுன்னு சொல்லிட்டு சேரன் கூட பழகுனது எல்லாத்தையுமே பார்த்தா இங்க கார்த்திகா நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் மறைச்சுதான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். நான் இவன் கூட இன்னும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட இல்லை. இவனுடைய பொண்டாட்டியாவும் நான் வாழவே இல்லை. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? எனக்கும் இவரை பிடிக்கல. என் மனசு ஃபுல்லா சேரன் மாமா மட்டும்தான் இருக்காரு. இதுக்கும் மேல இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் சென்று கார்த்திகா ரூமை திறந்து வெளியே வராங்க. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் திரும்ப இனிமேல் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். எனக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணம் இதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏமாத்தி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணியிருக்கான். நாளை பின்ன அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சிருக்கானே மனைவி, அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். என் மனசெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு அவர் மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் நடந்தது சின்ன சின்ன பிரச்சனை தான். நான் இனிமேல் இவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்டாட்டி நின்னா நான் என்ன பண்றது? நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் கஸ்தூரி தனசேகரன் பார்த்தா கார்த்திகாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிரு கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், இப்ப மன்னிப்பு கேட்டு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உங்களால ஏற்பாடு பண்ண முடியல, நீங்க ஏற்பாடு பண்ண வாழ்க்கையும் இப்படி நாசமா போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போதும், இதுக்கும் மேல நான் அவன் கூட சேர்ந்து வாழ்றது எனக்கு விருப்பம் கிடையாது. நான் விவாகரத்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், கார்த்திகா எதா இருந்தாலும் பொறுமையா பேசி முடிவெடுக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியாரு. காலம்தான் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லவும், என்னப்பா பதில் சொல்லும் காலம்? என்ன பதில் சொல்லும்? எவனுக்கோ ஒருத்தனுக்கு விசாரிக்காம கட்டி வச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவன் துபாயில வேலை பார்க்கறவன், இது மட்டும் இருந்தா போதும்ல. அவனுக்கு முன்ன கல்யாணம் ஆயிருக்கா, இல்ல அவனுக்கு குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, அவன் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியாம கட்டி வச்சிட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இதுக்கும் மேல நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னை போன்னு நீங்க சொல்லவும் கூடாது. அதே மாதிரி நான் போய் சேரன் மாமா பாக்குறதையும் நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இங்க பாருடி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சுதான். நானும் அப்பாவும் இருக்கோம்ல, அதுக்கு பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். மனைவி இருக்கிறது தெரியாம தானே உன்னை கட்டி பிடிச்சாங்க. அவளை விவாகரத்து பண்ண சொல்லிட்டு நீ அங்க போய் நிரந்தரமா வாழு. இதுதான் வழியே தவிர நீ மறுபடியும் இந்த சேரனை போய் பாக்குறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், எங்க அந்த மனைவி விவாகரத்து கொடுத்துருவாங்களா? எனக்கு ஒருத்தனை கட்டி வச்சிங்கல்ல, அவனுடைய மனைவி இருப்பாங்கல்ல, இப்ப எனக்கு ஒருத்தனை கட்டி வச்சிங்களே, அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஏதோ சின்ன தகராறாம். அந்த சின்ன தகராறை மறைக்கிறதுக்கு மக இப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு சரி அந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு இவங்கெல்லாம் முடிவெடுத்துட்டு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கும் அந்த மனைவிக்கும் விவாகரத்து கூட வாங்கல, எதுவுமே பண்ணாம 2ஆம் தரமா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப திடுதிப்புன்னு போயிட்டு அவங்கள விவாகரத்து பண்ண சொன்னா அவங்க மனைவி விவாகரத்து கொடுத்துருவாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். இப்படி எதுவுமே சொல்லாம பொய்யா கல்யாணம் ஆகி என்னை ஏமாத்தி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண ஒருத்த வீட்டுக்கு நான் போக முடியாது. எனக்கு அவன் வேணாம். நான் அவன் கூட என் வாழ்க்கையை தொடங்கவும் இல்ல, அவன் இனிமேல் எனக்கு புருஷனும் கிடையாது. சொன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க.